என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஹாமில்டன் என்ற ஒரு இடத்தில் இருக்கிற ஒரு அழகான ஏரி கரையிலிருந்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். எனக்கு வலதுபுறத்தில் பாருங்க, எவ்வளவு அழகாக இந்த பறவைகள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. இந்த குளிர்ச்சியான இடத்தில், இந்த நீர்நிலை அருகே, இந்த தண்ணீரின் அருகே, இந்த புல் அருகே அவைகள் அமர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்து அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆண்டவர் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே உங்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று விரும்புகிறார். சிலர் இளைப்பாற வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு நாள் விடுப்பு எடுப்பார்கள், வீட்டில் அமர்ந்திருப்பார்கள், அல்லது எங்கேயாவது கடந்து சென்று சில இடங்களை பார்க்க செல்வார்கள். அவைகள் மனதிற்கு சற்று இளைப்பாறுதலை தரும். ஆனால் ஆத்துமா ஆண்டவரால் மாத்திரம்தான் இளைப்பாற முடியும். இந்த பறவைகள் அமர்ந்திருந்து இந்த தண்ணீர் அருகே, இந்த புல் அருகே இளைப்பாறுவது போல ஆண்டவர் உங்களையும் இளைப்பாற பண்ண விரும்புகிறார். உங்களை இளைப்பாற பண்ண விரும்புகிற ஆண்டவருடைய வழிகளில் ஒன்று அவர் சமூகம். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. களைத்து போயிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் விரக்தி அடைந்து போயிருக்கிறீர்களா? ஓடி ஓடி உழைத்து, அல்லது பிள்ளைகளுக்காக வாழ்ந்து, ஒரு கணவனுக்காக ஒரு மனைவிக்காக வாழ்ந்து, குடும்பத்துக்காக உழைத்து தளர்ந்து போயிருக்கிறீர்களா? போராட்டங்களின் நடுவே வாழ்ந்து நீங்கள் தளர்ந்து போயிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் களைப்பை நீக்கி உன்னை நான் இளைப்பாற பண்ண விரும்புகிறேன். என் சமூகத்திற்கு வா, என் பாதத்தில் அமர்ந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தனியே போய் அமர்ந்து ஆண்டவருடைய பிரசனத்தை நோக்கி பாரு. ஆண்டவருடைய வசனத்தை நிதானமாய் வாசிங்க. மனம் திறந்து ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். உலகம் தர முடியாத ஒரு இளைப்பாறுதல் தேவனிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த இளைப்பாறுதலை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கர்த்தரை மேய்ப்பராய் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை என் மேய்ப்பராய் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை நடத்தும் என்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை என் வார்த்தையை கேட்கிற நீங்கள் இயேசுவை தெய்வமாய் அறியாத ஒரு நபராயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் இளைப்பாறுதலை தர விரும்புகிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நீர் என் ஆண்டவராய் இருந்து என்னை வழி நடத்தும் என்று கேட்கும் பொழுது உங்களையும் நடத்துவார். இந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு வரும்படி இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, வாழ்க்கை பயணத்திலே வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகள் களைத்து போய் தளர்ந்து போய் இருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறீங்கப்பா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறவர். உங்க சமூகம் தான்ப்பா எங்களுக்கு அமர்ந்த தண்ணி. உங்க பிரசனம் தான்ப்பா எங்களுக்கு புல்லுள்ள இடம். உங்க ஜனத்தை களைத்து போய் தளர்ந்து போய் இருக்கிறவர்களை இன்னைக்கு நீங்க பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். வியாதியினால் தளர்ந்து போயிருக்கிறவர்களை இன்னைக்கு சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். மருத்துவருக்கு செலவு செய்து செய்து வாழ்க்கையில் விரக்தி அடைந்து போயிருக்கிறவர்களை இன்றைக்கு நீர் இளைப்பாற பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் உள்ள போராட்டமான சூழ்நிலைகளினாலே, ஐயோ நான் ஏன் வாழ வேண்டும், இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு என்ன இருக்கிறது என்று களைத்து போயிருக்கிறவர்களை இன்றைக்கு நீங்க பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்றப்பா. என் அன்பு வாலிப பிள்ளைகள் உலகத்தில் எங்கெல்லாமோ சந்தோஷம் கிடைக்கும் என்று ஓடி தேடுகிறார்கள். இறுதியில் எங்கேயும் நிம்மதி இல்லை என்று தளர்ந்து போகிறார்களே, அவர்களை இந்த காலை வேளையில நீங்க இளைப்பாறு பண்ணுங்கப்பா. இந்த சமூகத்தில் இருக்கிற இளைப்பாறுதல் இப்பொழுது ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் உங்க பிள்ளைங்க இருதயத்தை நிரப்பட்டும்பா. மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவங்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு எடுக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உலகம் தராத ஒரு இளைப்பாறுதல் உன்னதமான தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அந்த இளைப்பாறுதலை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். சந்தோஷத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.